இன்றைய நல்ல நேரம், பஞ்சாங்கம், திருவோணம் விரதம், ஓணம் பண்டிகை, ஆன்மீக நிகழ்வுகள், பரிகாரம், பாட்டி வைத்தியம். மகா மீடியா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவான ஆன்மீக வணக்கங்கள். இன்றைய நாள் சாதாரண நாள் அல்ல. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாத கமலங்கள் பூமிக்கு அருள்மழை பொழியும் மங்களகரமான திருவோண நன்னாள். மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் வண்ணமயமான ஓணம் திருநாள். ரிக்வேத, உபகர்மா மற்றும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் சட்ட திருவிழா என ஆன்மீக அதிர்வுகள் நிறைந்த அற்புதமான புதன்கிழமை இன்று. இன்றைய நன்னாளில் எந்த நேரத்தில் சுபகாரியங்கள் தொடங்கலாம்? எப்போது விழிப்புடன் இருக்க வேண்டும்? சந்திராஷ்டமத்தின் தாக்கம் யாருக்கு? பயங்களை விரட்டும் திருப்பூர் சக்தி விநாயகர் ஆலய பரிகாரம் மற்றும் உடலை காக்கும் சித்தர்களின் பாட்டி வைத்தியம் வரை அத்தனையும் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகின்றோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது உங்கள் வாழ்வை மங்களகரமாக மாற்ற வழி செய்யும். மேலும் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். முதலில் இன்றைய பஞ்சாங்க குறிப்புகள். இன்றைய நாளின் அக்ஷர சுத்தமான பஞ்சாங்க அமைப்புகளை பார்த்து விடுவோம். பராபவ வருடம் ஆனி மாதம் 9ஆம் நாள், அற்புதமான புதன்கிழமை. புதன் பகவானின் பரிபூர்ண ஆசி பெற்ற நாள் இன்று. புத்தி, கல்வி மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் உகந்த நாள் இன்று. ஆங்கில தேதி ஆகஸ்ட் 26, 2026 வருடம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:05. இன்றைய திதி காலை 8:50 வரை திரையோதசி திதி நிலவுகிறது. அதன் பிறகுதான் சதுர்தசி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்று பெருமாளுக்கு மிகவும் உகந்த திருவோணம் நட்சத்திரம் நாள் முழுவதும் வியாபித்துள்ளது. இன்றைய யோகம் தொட்டதெல்லாம் வெற்றியாக்கும் சித்த யோகம் இருக்கிறது. கரணம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நேயர்களே, இன்றைய நல்ல நேரம் மற்றும் தவிர்க்க வேண்டிய நேரங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனின் செயலுக்கு வெற்றியையும் நற்பலனையும் தருவது கால நேர தேர்வே ஆகும். இன்றைய தினத்திற்கான கால அளவுகள் இதோ. முதலில் சுப காரியங்களுக்கான நல்ல நேரம். காலையில் நல்ல நேரம் 9:15 முதல் 10:15 வரை இருக்கின்றது. அதன் பிறகு மாலையில் 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம் இருக்கின்றது. இந்த நல்ல நேரத்தை தவற விடாதீர்கள். புதிய முயற்சிகள், பண பரிவர்த்தனைகள், முக்கிய பேச்சுவார்த்தைகளை இந்த நேரத்தில் தொடங்குவது மிகுந்த நன்மையை தரும். நேயர்களே, கவனம் தேவைப்படும் காலங்கள், அதாவது சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டிய நேரம். முதலில் ராகு காலம் நண்பகல் 12 முதல் 1:30 மணி வரை இருக்கின்றது. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை உள்ளது. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை இருக்கிறது. இந்த குளிகை நேரத்தில் சுபகாரியங்கள் செய்தால் அந்த செயல் தொடர்ந்து நன்மைகளை மட்டுமே நமக்கு தரும் என்பது நம்பிக்கை. நேயர்களே, இன்றைய திசை
மற்றும் பரிகாரம். இன்றைய சூலம் வடக்கு திசை. வடக்கு திசை நோக்கி அவசியமாக பயணம் மேற்கொள்பவர்கள் பரிகாரமாக பால் சிறிதளவு அருந்திவிட்டு அல்லது நெற்றியில் ஒரு சொட்டு இட்டுவிட்டு புறப்படலாம். அன்பர்களே, இன்றைய சந்திராஷ்டமம். இன்று திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நிலவுகின்றது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய தினம் எதிலும் சற்று கவனத்துடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும். புதிய ஒப்பந்தங்கள், கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது மற்றும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும்போது வேகம் வேண்டாம். இவர்களுக்கான பரிகாரம். இன்று காலை குளித்து முடித்ததும் உங்களது இஷ்ட தெய்வத்தையோ அல்லது மகாவிஷ்ணுவையோ மனமுருக பிரார்த்தித்து பின்பு துளசி தீர்த்தம் அருந்திவிட்டு காரியங்களை தொடங்குங்கள். உங்கள் குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். அன்பர்களே, இன்றைய ஆன்மீக விசேஷங்கள். இன்றைய நாளில் 3 மகா புண்ணிய நிகழ்வுகள் இருக்கின்றன. முதலாவது திருவோண விரதம். பெருமாளின் நவகிரக நட்சத்திரமான திருவோணத்தில் விரதமிருந்து துளசி அர்ச்சனை செய்து ஸ்ரீமன் நாராயணனை வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி மட்டுமல்ல, இந்த உலகில் சகல சௌபாக்கியங்களும் அவர்களுக்கு நிலைக்கும். இரண்டாவது ஓணம் திருநாள். வாமன அவதாரத்தின் பெருமையையும் தர்ம நெறி தவறாத மகாபலி சக்கரவர்த்தியின் தியாகத்தையும் கொண்டாடும் வண்ணமயமான திருநாள் இன்று. அசுரகுல அரசனாயினும் பக்தியால் பகவானின் அருளை பெற்ற நாள். மூன்றாவது ரிக்வேத உபகர்மா. வேத விற்பன்னர்கள், ரிக்வேத பிரியர்கள் தங்கள் பூணுலை மாற்றி வேத மந்திரங்களை மீண்டும் புத்துணர்வோடு ஜபிக்கத் தொடங்கும் அதி புனிதமான ஆவணியாவிட்டம் உபகர்ம நாள் இன்று. நேயர்களே, இன்று வழிபட வேண்டிய முக்கிய தெய்வம் எது தெரியுமா? சாக்ஷாத் ஸ்ரீ மகாவிஷ்ணுதான். ஓம் நமோ நாராயணாய என்ற இந்த 8 எழுத்து மந்திரத்தை இன்றைய தினம் 108 முறை ஜபிப்பது உங்களது குடும்பத்தில் அமைதியையும் பண வரவையும் தரும். நேயர்களே, இன்றைய ஆன்மீக நிகழ்வுகள். இன்று மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சட்டத்தேர். இன்றைய கோவில் விசேஷங்களில் முதன்மையானது தென் பாண்டி நாட்டின் திருத்தலமான மதுரை சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் நிகழ்வு. இன்று ஸ்ரீ மீனாட்சி அன்னையும் சொக்கநாத பெருமானும் அலங்கரிக்கப்பட்ட சட்டத்தேரில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கின்றார்கள். தேரில் பவனி வரும் இறைவனை காண்பது நம் பிறவி பிணிகளை நீக்கி வாழ்க்கை எனும் தேரை சரியான பாதையில் அழித்துச் செல்லும் என்பது ஐதீகம். மதுரைக்கு அருகில் உள்ள அன்பர்கள் நேரில் சென்று தரிசித்து அருள் பெறுங்கள். அடுத்ததாக கோவில் பரிகாரம். திருப்பூர் சக்தி விநாயகர் ஆலயம். மனபயம், இனம் புரியாத நடுக்கம், தொழில் நஷ்ட பயம் அல்லது இரவு நேர துர்சொப்பனங்களால் தவிப்பவரா நீங்கள்? உங்களுக்கான அற்புத பரிகார தலம் திருப்பூர் சக்தி விநாயகர் திருக்கோவில். இத்தலத்தில் வீற்றிருக்கும் விநாயக பெருமான் பயம் போக்கும் கணபதி என்று போற்றப்படுகின்றார்.
செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? இந்த விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி தேங்காய் உடைத்து நெய் தீபம் ஏற்றுங்கள். மேலும் 8 முறை வலம் வந்து மனதார பிரார்த்தனை செய்யும்போது எப்பேற்பட்ட மன சஞ்சலமும் விலகி நெஞ்சில் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு பிறக்கும். அடுத்தது பாட்டி வைத்தியம். ஆன்மீகத்தோடு சேர்ந்து நம் உடலையும் காக்க சித்தர்கள் அருளிய எளிய பாட்டி வைத்தியம். வில்வப்பூ ரசம். மருத்துவ குணம் நிறைந்த வில்வ மரத்தின் பூக்களை சேகரித்து சுத்தம் செய்து கொள்ளுங்கள். சமையலில் புளி சேர்க்காமல் தக்காளி, மிளகு, சீரகம், பூண்டு ஆகியவற்றை சேர்த்து இந்த வில்வ பூக்களை போட்டு ரசம் வைத்து அருந்த வேண்டும். இதனால் குடல் புண்கள் ஆறும், செரிமான மண்டலத்தை பலப்படுத்தும். மேலும் வயிற்று பகுதியில் உள்ள கெட்ட நச்சுக்களை வெளியேற்றி உடல் சூட்டை தணிக்கும். அன்பான மகா மீடியா டிவி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சகல நன்மைகளையும் மங்களங்களையும் வாரி வழங்கும் நாளாக அமைய ஸ்ரீ நாராயணனின் பாதங்களை வேண்டி வாழ்த்துகின்றேன். இந்த பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் உங்கள் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய வாழ்க. வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம். கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்ட நல்லூர். மீண்டும் சந்திப்போம்.